فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அவங்களுக்கு ஏதாச்சும் குடிக்க டீ என்ன இருக்குன்னு பார்த்து بل توصرون الحياة الدنيا والآخرة خير وأبقى وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم إن للدنيا أبنا وللآخرة أبنا كونوا من أبناء الآخرة ولا تكونوا من أبناء الدنيا. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்தை விட்டும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய சிறப்பு நிறைந்த இந்த சின்ன தெருவில் சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய என்னுடைய ஆசான் அல்லாமா அப்துசலாம் ஹதரத் தாமத் பரக்காத்தும் போன்றவர்கள், இப்ராஹிம் அதகம் ஹதரத் போன்றவர்கள், இஷ்குல்லா ஹதரத் போன்றவர்கள், இங்கே நிறைய ஆலிம்கள் வாழும் பகுதி. இந்த பகுதி எல்லாம் நீண்ட நெடும் காலம் நமது பள்ளியின் மிகச்சிறப்பான இமாமத்தை அழகுபட நடத்துகிற என்னுடைய நீண்ட நெடும் நட்பு கொண்ட ஷாஹ் மதார் ஹதரத் போன்றவர்கள், இங்கே அற்புதமான உலமாக்கள் நிறைந்த இந்த சூழலில் எல்லோருடைய துஆவையும் பெற்று இங்கே ஒரு மதரசா ஹைருன் நிசா என்ற பெயரால் நம்முடைய தாயாரின் பெயரால் இந்த மதரசாவை இங்கே துவக்கினோம். இன்றைக்கு நூற்றுக்கணக்கான ஆலிமாக்கள் ஹைரியாக்கள் வலம் வருகிறார்கள். இங்கே கல்வி ஞானத்தோடு ஒழுக்கத்தையும் சேர்த்து கொடுப்பதுண்டு. வாழ்க்கையின் அருமையான அணுகுமுறையை நான் பட்ட வகுப்பு மாணவியர்களுக்கு ஒரு பீரியட் எடுக்கிறது. ஒன்று தஃப்சீர் எடுப்பது அல்லது ஹதீஸை எடுப்பது. அதோடு அவர்கள் எப்படி வாழ வேண்டும், அடுத்த காலத்தை எப்படி கொண்டு போக வேண்டும், பிறந்த வீட்டில் எப்படி இருக்க வேண்டும், புகுந்த வீட்டுக்கு அவர்கள் எப்படி பெருமை சேர்க்க வேண்டும். ஒரு மிக உயர்ந்த பாடம். இங்கே வந்திருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் மறுமைக்காக சேமிப்பை வைத்து செல்லுங்கள். நான் வாழ்வதோ மறைவதோ அல்ல வாழ்க்கை. நான் மரணித்த பின்னாலும் இந்த மண்ணிலிருந்து எனக்கான பாக்கியங்கள் என்னுடைய மறுமைக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கான ஒரு தயாரிப்புடையவர்களாக நீங்கள் விடைபெறுங்கள். என்றைக்கோ ஒரு நாள் விடைபெறுகிற போது என்னுடைய மறுமை நிம்மதி இருக்க வேண்டும், மன்னரை சுகமாக வேண்டும். நித்தம் நித்தம் நம்முடைய அன்பளிப்புகள் வந்து குவிய வேண்டும். சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, துஆ செய்கிற பிள்ளைகளை விட்டு செல்ல வேண்டும் என்கிறார்கள். ஒரு நல்ல தந்தையின் அடையாளம், ஒரு நல்ல தாயின் அடையாளம். என் பிள்ளைகளுக்கு நாம் எல்லாம் கொடுக்கலாம், நான் கொடுப்பதிலெல்லாம் மிகச்சிறந்தது எனக்காக என் பிள்ளை நாளை மறுமையை தேடித்தர வேண்டும். என் மறுமையின் உயர்வுக்கு என் பிள்ளையே காரணமாக வேண்டும். இன்னைக்கெல்லாம் நம்ம போன பின்னால் நம்மை நினைவு கூறுகிற பிள்ளைகள் இல்லை என்கிற அளவுக்கு காலம் போய் கொண்டிருக்கிறது. மரணித்தால் ஒரு சில நாட்களோடு மறந்துவிடும் நிலை. துஆ செய்கிறவங்களை பார்க்க முடியல. துஆவுடைய அங்கீகாரம் உண்டா என்கிற வினாக்கள் எழுப்பப்படும் சூழலுக்கு பிள்ளைகள் மாறுகிறார்கள். ஆனால்
நம்ம பிள்ளைங்களே துஆவுடையவர்களாக வாழ்வதுதான் பாக்கியம். என்னுடைய பெற்றோர்கள் என்னை துஆவுடையவர்களாக மாற்றினார்கள். என் பிள்ளைகளை துஆவுடையவர்களாக நான் ஆக்கியிருக்கிறேன். எங்க பிள்ளைகிட்ட அடிக்கடி சொல்வது, எங்களுடைய மரணத்திற்கு பின்னாலும் உங்களுடைய துஆ எங்கள் மன்னரைக்கு வர வேண்டும். துஆ செய்ய தேவையில்லை, துஆ செய்ய வேண்டியதே இல்லை. அவங்க உட்கார்ந்து ஒருத்தருக்கு பிஸ்மில்லா சொல்லி கொடுப்பாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நன்மை நம்ம கபருக்கு வந்துடும். என் பிள்ளைங்க ஒரு பிள்ளைக்கு ஓதி கொடுக்கதா என்னுடைய கபரு பிரகாசமாகும். நான் இன்றைக்கு எத்தனை பேருக்கு ஓதி தருகிறேன், எத்தனை பேர்களுக்கு நான் இன்றைக்கு மார்க்கத்தை சொல்கிறேன், எத்தனை பேர் மாறுகிறார்கள், நிம்மதி பெறுகிறார்கள், இபாதத்து செய்கிறார்கள். அந்த வணக்கத்தில் ஒரு கூலி என் பெற்றோர்களுக்கு போய்கொண்டே இருக்கிறது. அப்படியானால் நாடு தழுவிய எத்தனை 100 பேர், எத்தனை 1000 பேர் அல்லாஹ்னு சொல்ல வச்சிருக்கோம். அவங்க சொல்லும் ஒவ்வொரு அல்லாவிலும் என் தாய் மனமாகிறாள், என் தந்தை நிம்மதி காற்றை கபரிலும் சுவாசிக்கிறார். அதல்லவா வாழ்க்கை? அற்பமான 40 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் வாழும் இந்த உலகில் என் பிள்ளைக்கு நான் சொத்து வைப்பது தடையில்லை. ஒரு நல்ல தந்தை பிள்ளைங்களுக்கு சொத்து வச்சுட்டு போகணும். அதே சமயம் என் மறுமைக்காக என் பிள்ளைகள் துஆவுடையவர்களாக ஆக்கிவிட்டு செல்ல வேண்டுமா இல்லையா? உங்கள் பிள்ளைகளை டாக்டர் ஆக்குங்கள். மார்க்கம் ஒன்றும் தடை விதிக்கவில்லை. இன்ஜினியர்களாக பிகாம் அது என்ன ஒரு கோர்ஸுக்கு வரட்டுமே, பிஏ படிக்கட்டும், எம்ஏ படிக்கட்டும், ஓகே. மார்க்கத்தை கொடுங்கள், அல்லாஹுவை கொடுங்கள், ரசூலை கொடுங்கள். உங்களுடைய தீனுக்காக அவர்கள் வாழ வையுங்கள். உங்கள் மறுமைக்காக துஆவுடையவர்களாக ஆக்குங்கள். இன்னலித் துன்யா அப்னா வடில் ஆখিরাতি அப்னா. உலகத்திற்கு சில பிள்ளைகள் அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான், மறுமைக்காக சில பேர்களை படைத்தான். கூனு மின் அப்னாயில் ஆখিরা, நீங்கள் மறுமையின் பிள்ளைகளாக மாறுங்கள் என்று முத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி உங்கள் இதயத்தில் நான் பதிவு செய்கிறேன். இப்போமெல்லாம் முழு நேரத்தை மதரசாக்கள்ல கொடுக்க முடியல, அதனால நாங்கள் மாலை நேரம் வகுப்பு தான் வச்சிருக்கிறோம். இன்னைக்கு இங்கே ஆலிமாக்களாக முபல்லிகாக்களாக பட்டம் பெறுபவர்களில் நிக்காஹ் ஆனவங்க இருக்கிறாங்க, நிக்காஹ் ஆனவங்க இருக்கிறாங்க, சின்ன வயது பிள்ளைங்க இருக்கிறாங்க, பெருநாள் முடித்து நிக்காஹ் ஆக இருக்கிறவங்க, பத்திரிகையெல்லாம் அடிச்சவங்க இருக்கிறாங்க. நான் சொல்வது, உங்கள் வீட்டில் உங்களுக்கு துஆ செய்கிற பிள்ளைகள் தான் மா நஹல வாலிதுன் வலதா. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு பெரிய சன்மானம்லாம் எதையும் கொடுத்துட முடியாது. எதை கொடுக்க முடியும்? வீட்டை கொடுப்பீங்க, காரை கொடுப்பீங்க, பங்களாவை கொடுப்பீங்க, சொத்து கோடிக்கணக்கான சொத்தை கொடுப்பீங்க, அது பெரிய சன்மானமா? அஃதலு மின் அதபி ஹசன், மிகச்சிறந்த மார்க்கத்தையும் ஒழுக்கத்தையும் அல்லாஹ்வின் தொடர்பையும் நபியின் வாழ்க்கையும் கொடுத்து விட்டு போகிறீர்களா? அதுதான் பெரிய சன்மானம். அந்த சன்மானம் கொடுத்தீர்களா என்று யோசிக்க சொல்கிறேன். சும்மா இங்க பட்டமளிப்பு விழாங்கிறது பரக்கத்துக்கு நடத்தப்படுவதில்லை. உங்க பிள்ளைங்களை நாளைக்கு நீங்க ஓத வைக்கணும். நீங்க வந்து ஓத வாருங்கள். பெரிய வீட்டு பெண்கள், கல்யாணம் ஆச்சு, குடும்ப தலைவிகள், உங்கள் கணவன் அனுமதி பெறுங்கள். ஓராண்டுகளில் நாங்கள் உங்களுக்கு தேவையான கல்வியை கொடுக்கிற பாடம் வைத்திருக்கிறோம். 2 ஆண்டுகள் தேவையான கல்வியை தருகிறோம், 3 ஆண்டுகள் நிறைவாக தருகிறோம். எந்த கோர்ஸில் சேர முடியும்? அட்மிஷன் இங்கே நடக்கும். பேரு கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கையாக மாற வேண்டும். அது அல்லாஹுவை ரசூலை திருப்திப்படுத்துகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். சம்பாதிக்கிறதை விட அந்த சம்பாத்தியத்திற்கு பின்னால் என் தீன் நிலைக்கணும், என் மார்க்கம் நிலைக்கணும். ஒரு செய்தியை சொல்லுவோம், ரொம்ப நேரம் பேசுறது இல்லை, பட்டம் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் பாக்கியமானவர்கள் என்கிறேன், உயர்ந்த நசீபுடையவர்கள் என்கிறேன். அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உண்டாக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளை உங்களுக்காக விட்டு செல்லுங்கள் என்கிறேன். அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்கிறேன். நான் எப்போதும் சொல்கிறது தான், எங்கள் வாப்பா அம்மா ஒரு நாளும் மண்ணறையில் பாக்கியம் பெறாமல் இருக்கிறது இல்லை. இன்னைக்கு காலையில் நான் எழுந்திரிச்சிட்டா யாசீன் ஓதிடுவேன், தபாருக்கு ஓதிடுவேன். ஊரில் இருந்தால் நேரடியாக ஜியாரத்து பண்ணிடுவேன், நேராக ஜியாரத். வெளியூரில் இருந்தால் உடனே என் தாய் தந்தைக்காக யாசீனையும் தபாரைக்கு ஓதி துவா செய்துடுறது. ஒவ்வொரு தொழுகையிலையும் துவா செய்கிறது. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா ஓதாமல் என் துவா முடியாது. எங்கள் மாணவர்கள் சொல்லுவாங்க, அதில் அந்த வார்த்தை இல்லாமல் நீங்கள் துவா முடித்தது இல்லை. என்னுடைய எந்த காலத்திலும் அது ஓதா முடிக்கல. எங்கள் வாப்பா அம்மா நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற போது என்னை ஆளாக்கி உருவாக்கி அன்பு காட்டினார்களே, இப்போ அவர்கள் மீது நீ அன்பு காட்ட வேண்டும். அவர்கள் மீது நீ மிகச்சிறந்த பராமரிப்பையும் இரக்கத்தையும் கொடுத்து அவங்கள ஓங்கண்ணில் வச்சு நீ பாதுகாக்கணும், உன் முன்னால் வச்சு பாதுகாக்கணும். கேட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ அவங்க இல்லை,
வஜஅல் மஸ்வாஹுமா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அவங்க 2 பேரும் உங்கள்கிட்ட வந்துட்டாங்க ரப்பே, சொர்க்கத்தை அவங்களுக்கு வாழ்க்கையாக கொடுத்து கபரு சுகமாகணும். நான் ஒரு 10 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பேன், சில நேரத்தில் 3 நாளைக்கு ஒருக்க முடிக்கிறது, ஒரு வாரத்துக்கு ஒருக்க முடிப்பேன், சூழலுக்கு தக்க. முடித்த உடனே அடுத்த நிமிஷம் இந்த குர்ஆன் எங்கள் உம்மா அப்பாவுக்கு இதில் எத்தனை கோடி நன்மணி வச்சிருக்கே கொடுத்துரு. அவங்க மன்னரை ஜொலித்து கொண்டே இருக்கிறது, நிம்மதி காற்றை சுவாசித்து கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்காக நான் சொல்வேன், அப்படி உங்கள் பிள்ளைகளை ஆக்குங்கள். அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. பல் தூசிரூனல் ஹயாத்தத் துன்யா, இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறீர்கள். இதற்காக தியாகம். பிள்ளைகளை ஸ்கூல் அனுப்புறது, காலேஜ் அனுப்புறதுல இருக்கிற அக்கறையும் ஆர்வமும் நம்முடைய பிள்ளைகள் மார்க்கத்தை அறிவதிலும் அல்லாஹ்வை அறிவதிலும் ரசூலை அறிவதிலும் ஏன் காட்டவில்லை என்று கேட்கிறேன். எங்க பிள்ளைங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்க, அப்பவுமே ஆலிம் கோர்ஸில் சேர்த்து விட்டேன். இன்னும் சொல்ல போனால் அவர் 10th எழுதும் போது ஆலிமா பட்டம் வாங்குகிற காலத்தை கொடுத்தோம். 2 ஒன்றா எழுதுகிற கஷ்டம், ஒன்றுமே கஷ்டம் இல்லைன்னு 2லையுமே நல்ல மதிப்பெண் பெற்றார்கள். நீங்கள் தான் அவர்களை உருவாக்க வேண்டும். எவ்வளவு காலம் நான் இங்கே வாழப் போகிறேன், என் வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக ஆக வேண்டும் என்றால் நான் கண்ணை மூடிய பின்னாலும் என்னுடைய மறுமை எனக்கு ஜொலிக்க வேண்டும். அது உங்கள் பிள்ளைகள் தான் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வெகுமதி என்று சொல்வேன். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு இரவும், ஒவ்வொரு பகலும் பெற்றோர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இப்படி ஒரு பிள்ளையை விட்டுட்டு வந்துட்டோமே அவங்க ஆனந்தப்படும் இடத்தில் அவர்களை ஆக்குவதற்கு ஒரு பெரிய பாக்கியம்தான் நம்முடைய பிள்ளைகளை நாம் அப்படி ஆக்கணும். இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களை ஆலிமாக்கி வச்சுட்டேன். எல்லா படிப்பையும் கொடுத்தோம். அவள் பிஏ முடிச்சிருக்கிறா, அவள் பிகாம் முடிச்சிருக்கிறா, எம்எஸ்சி முடிச்சிட்டா, எல்லாம் கொடுத்துட்டோம். ஆனால் ஒரு ஆலிமா என்ன வேலை? ஸ்கூல் வேலை வந்துச்சு, எல்லாத்தையும் நிறுத்தணும். நாம் சொன்னோம் மதரசாவில் உஸ்தாதாக இருக்கணும். இவங்க எங்கே உஸ்தாதாக இருக்காங்க, இன்னொரு பொண்ணு பாளையங்கோட்டையில் உஸ்தாதாக இருக்கிறாங்க. பணி தொடருகிறது. அங்கே போய் அவள் ஒரு 10 பேருக்கு அல்லாஹ்வை சொல்லிக் கொடுக்கிறாள், 10 பேருக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுக்கிறாள். அந்த நன்மை ஹயாத்தா இருக்கிறனா எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. என் மனைவி ஹயாத்தா இருக்கிறாங்க, இப்போதும் கிடைக்கிறது. நாங்கள் கண்ணை மூடிவிட்டால் எங்களுடைய கபரும் எங்களுக்கு இருட்டு நீங்கு வெளிச்சம் கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதனால் இதை சும்மா அசால்ட்டாலாம் எடுத்துடாதீங்க. எல்லாரும் ஒரு முடிவெடுங்கள். நம்ம போய் ஓதுவோம், நீங்கள் வாங்க, உங்களுக்கு ஓதி தருகிறோம். உங்கள் பிள்ளையை ஓத வைப்போம். நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புங்க, காலேஜுக்கு அனுப்புங்க. சாயந்தரம் 6 மணிக்கு தான் இங்கே பாடம் துவக்குகிறோம். ஏன்? நம்ம பிள்ளை பாளையங்கோட்டையில் படிச்சுட்டு வரட்டும், இங்கே அன்னை ஹாஜராவில் முடிச்சுட்டு வரட்டும். வந்த பின்னால் 6 மணிக்கு இங்கே வந்தால் 9:30 10 மணி வரைக்கும் மாலை நேர வகுப்பாகவே வைத்திருக்கிறோம். நிறைய பிள்ளைகள் ஆலிமாவாக ஆக வேண்டும், முபல்லிகாக்களாக, முஅல்லமாக்களாக ஆக வேண்டும். முஅல்லமான்னு ஒரு கோர்ஸு 1 இயருக்கு வச்சுருக்கோம், 2 இயர்ஸுக்கு வச்சுருக்கோம். 1 இயர் கோர்ஸில் நீங்கள் வாங்க, 2 வருஷம் கோர்ஸுக்கு வாங்க. அதில் வழியாக ஒரு பெண் வீட்டில் எப்படி நடக்கணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணும், எப்படியெல்லாம் அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனையை கொடுக்கணும், குர்ஆனோடு எப்படி இருக்கணும், ஒரு அருமையான வாழ்க்கை திட்டத்தை என்னை பற்றி நான் தெரியாமல், எப்படி வாழணுங்கிறது விளங்காமல், அல்லாஹ்வும் ரசூலும் வாழச் சொன்ன முறை தெரியாமல் எப்படி பிள்ளைகளை உருவாக்குவது? நம்ம புள்ள கோவப்பட்டால் பதிலுக்கு நாம் கோவப்பட்டோம்னா அது அழகான வாழ்க்கையா? எங்கள் பிள்ளைங்க கோவப்பட்டால் நான் அமைதியாகிறது, நாங்கள் கோவப்பட்டால் பிள்ளைங்க அமைதியாகிறது. அதுதான் ஒரு அழகான வாழ்க்கை. அதனாலே தாய்மார்களுக்கு சொல்கிறேன், நான் ஆண்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் வீட்டம்மா ஓத வைங்க, அப்புறம் உங்கள் வீடை பாருங்கள், மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ ஒரே பிரச்சனை கணவன் மனைவிக்கு, அந்த பிரச்சனைக்கு தீர்வு இங்கே இருக்கிறது. இங்கே சொல்லித் தருகிறோம் அழகான பாடத்தை. எனவே பாக்கியமான காலம், சொத்து சுகத்தை எல்லாம் விட மார்க்கத்தின் பற்று நிறைந்திருக்க வேண்டும். மார்க்கத்தை எந்த சொத்துக்காக இழந்துடக்கூடாது. எதையும் இழக்கலாம் மார்க்கத்திற்காக, மார்க்கத்தை வேறு ஒன்றுக்காக இழப்பதா? அதற்கு கைஸை பற்றி ஒரு செய்தி சொல்வேன். கைஸ் இப்னு சாத் தகப்பனை போல பிள்ளைம்பாங்க, தாயை மாதிரியும் பிள்ளை, தந்தையை போலையும் பிள்ளை. கைஸ் இப்னு சாத் அவங்க வாப்பா சாது மாதிரியே. இந்த உலகம் போற்றும் கொடை வள்ளல்களில் அவரும் ஒருவர். அவங்க தந்தை மிகப்பெரிய கொடை வள்ளல். செய்தனா சாயது மதீனாவுடைய மிகப்பெரிய கொடை வள்ளல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் போய் தான் நோன்பு திறந்துருக்கிறாங்க. மதீனா அன்சாரிகள் தலைவரில் சாது ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வீட்டில் போய் தான் ரசூல் ஸல்லல்லாஹு நோன்பு திறப்பாங்க. அவங்க 30 நாள் நோன்பு பெருமானார் எங்கள் வீட்டில் திறக்கணும்னு பெருமானார்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. ராத்திரி நேரம் யாராவது கெஸ்ட் வருவாங்க, சாபாக்கிட்ட சொல்லுவாங்க, ஆளுக்கு ஒரு ஆளை 2 ஆளை சக்திக்கேற்க கூட்டு போங்கன்ட்டு. அவர் 2 பேரை இவர் ஒருத்தரை கூட்டு போவார். கடைசியாக சாயது ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, நீங்கள் கூட்டு போங்களேன். நான் 80 பேரை கூட்டு போனாங்களாம் சாயது. ஆச்சரியப்பட வேண்டிய வாழ்க்கை. ராத்திரி 10 மணிக்கு 80 பேரை கூட்டு போனால் வீட்டில் என்ன இருக்கும்? அதை தாண்டி சொல்கிறேன், அத்தனை விசாலமான மனிதர்கள்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணத்தை தேடுகிற வாழ்க்கையை தாண்டி அந்த தேடப்பட்ட பணம் அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக ஆக வேண்டும் என்கிற உணர்வுடையவர்களை உருவாக்கினார்கள். அதுதான் இந்த மதரசாக்கள் படித்துக் கொடுக்கிற பாடம். காசு சம்பாதிக்கிற தப்பு இல்லை. காசுக்காக அல்லாஹ்வை விடுவதா, ரசூலை விடுவதா, ஆசைகளில் முங்கி போகி விடுவதா? இல்லை. என் தீனுக்கு தடையாக காசு இருந்தால் அந்த காசு வேண்டாம். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் மாலின் யகூனு அலைய வபாலா, என் தீனை உன் தொடர்பை என்னை விட்டும் தூரமாக்கும் பணம் அது என் வாழ்க்கைக்கே வேண்டாம் என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஅஊது பிக்க மின் மாலின் யகூனு அலைய வபாலா. பெருமானாருடைய ஹதீஸ், துஆ. பணம் வேணும், அது என் பாக்கியத்தை கொடுக்கிறதா இருக்கணும், எனக்கும் உனக்கும் உள்ள நெருக்கத்தை கூட்டி தருவதாக இருக்கணும். சையதுனா கைஸ் தந்தை சாதை போல் அவர் எப்படி விசாலம், இவர்களும் விசாலம், தாராளமாக கொடுப்பாங்க, நிறைய கொடுப்பாங்க. ஒரு காலகட்டம் அவங்கள்ட்ட யார் கேட்டாலும் கொடுப்பாங்க, கடன் கேட்டாலும் கொடுப்பாங்க, அன்பளிப்பாக கேட்டாலும் கொடுப்பாங்க. அவங்க சோகம் இல்லாமல் இருந்தாங்க. சாது சோகம், கைசு சோகம் இல்லை. அவங்கள கூட்டம் கூட்டமாக நல விசாரிக்க வருவாங்க. அன்னைக்கு ஒத்துரிமை வரலை. கைசு கேட்டாங்களாம், நான் சோமில்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுமான்னு கேட்டாங்களாம். யாரும் நல விசாரிக்க வரலையே. நல விசாரிக்க வர்றதை எதிர்பார்க்கறது இல்லை. அவங்க நல விசாரிக்க வர்றாங்கன்னா பெருமானாருடைய தீன் ஹயாத் ஆகுதுன்னு அர்த்தம், சுன்னத்து ஹயாத் ஆகுதுன்னு அர்த்தம். என்ன இன்னொருத்தர் நல விசாரிக்கணும்னு ஆசைப்படணும். ஏன்? அதனால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மார்க்கம் உயிர் வாழ்கிறது. யாதத்துல் மரீத், நோயாளியை நலம் விசாரிக்கிற ஒரு வாழ்க்கையை பெருமானார் ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு செய்ய வேண்டிய கடமை என்றார்கள். சாது கைசு கேட்குறாங்க, என்ன ஒருத்தர் என்ன பார்க்க வரலையேன்னு கேட்டாங்க. கேட்ட உடனே அவங்க வீட்டில் சொன்னாங்களாம், ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட கடன் வாங்கினவங்களுக்கு பூரா டேட்டு வந்துட்டு எல்லாரும் பணத்தை திரும்ப கொடுக்கணும். இப்போ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் முன்பின் இருக்கிறதுனால உங்களை சந்திக்க வர்றதுக்கு கொஞ்சம் பயந்து போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. உங்கள்கிட்ட எல்லோரும் கடன் வாங்கியிருக்காங்களா இல்லையா? கடனை ரிட்டர்ன் பண்ணணுமே, ரிட்டர்ன் பண்ணுகிற வசதி இருக்காது. அதனால் உங்களை பார்க்குறதுக்கு வெக்கப்பட்டு யாரும் வராமல் இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்களாம், உஃபில்லி ஹாதல் மால், இந்த பணம் கேடு இந்த பணத்துக்கு வரட்டும். பெருமானாருடைய தீனை, ஷரியத்தை, அல்லாஹுவை, ரசூலை, சுன்னத்தை உலகத்தில் ஒரு மனிதன் செய்வதற்கு தடையாக இந்த பணம் இருக்குமையானால் அது பணம் அல்ல, அது பரக்கத்தும் அல்ல. தன்னுடைய அடிமைகளை கூப்பிட்டாங்க, வீதிகளுக்கு செல்லுங்கள், பிரகடனப்படுத்துங்கள். யாரெல்லாம் கைசிட்ட கடன் வாங்கியிருக்கிறாங்களோ அத்தனை பேருடைய கடனையும் அவர்கள் தள்ளுபடி செய்து விட்டார்கள். மனிதர்கள், மனித புனிதர்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பாசறையில் மண்டியிட்டவர்கள். அவர்களின் துன்யா, அவர்களின் வருமானம், அவர்களின் பொருளாதாரம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்க தடையாகுமையானால், அல்லாஹ்வையும் ரசூலையும் அவர்கள் சொன்னபடி வாழ்க்கையை உண்டாக்க தடையாகுமையானால் அந்த காசெல்லாம் அவங்களுக்கு லட்சியமே இல்லை. இது எங்க படித்தோம் இந்த பாடத்தை? பெருமானாருடைய மதரசாவிலே சஹாபாக்கள் படித்தாங்க. அந்த மதரசாவினுடைய ஒரு முன்னோடி தான் இந்த மதரசா. சஹாபாக்களுக்கெல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரி மதரசா சுஃபாவுடைய மதரசா, பெருமானார் உருவாக்கி கொடுத்த திண்ணை தோழர்களின் மதரசா. அங்கிருந்து தான் மதரசான்னு வருது. வேற எங்க போய் நாங்கள் முன்மாதிரி எடுத்தோம்? அந்த பாடம் தான் இங்கே. தள்ளுபடி கடன் எவ்வளவு தெரியுமா? பல கோடி ரூபா போகுதுலாம் நினைக்கல. தள்ளுபடி அறிவிப்பு செய்துட்டாங்க. வீதியில் போய் எல்லாரும், வீட்டில் உள்ளவங்களாம் கதவு திறந்து வெளியில் கேட்டால், சாதரதி கைசரதி எல்லாம் யாரெல்லாம் கடன் வாங்கினாங்களோ அந்த கடனை பூரா விடுதலை பண்ணிட்டாங்க. யார்கிட்டையும் வாங்க வேண்டாம், திரும்ப தர வேண்டாம், அது அன்பளிப்புன்னு சொல்லிட்டாங்களாம். அன்னைக்கு மாலை வரைக்கும் நடந்த நிகழ்வை வரலாறு அழகாக படமிட்டு காட்டும். கூட்டம் கூட்டமாக அவங்கள உடல்நல நல விசாரிக்க வர்றாங்க. செய்தனா கை சந்தோஷப்பட்டு அல்லா அடுத்த நாள், ரப்பே ரஹ்மானே, இவ்வளவு தேவையுடைய மக்களாக வாழ்கிறார்கள், என் கையில் நிரம்ப தந்திருக்கிறாய், இவங்களை எல்லாம் அன்னைக்கே நான் கடனை வேண்டாம்னு சொல்லியிருக்கணுமே. ஏன்னா தேவை உள்ளவங்க கடனை கொடுக்கறதுக்கு வசதி இருந்தால் வாங்கிடணும், வசதி இல்லைன்னா நம்ம மன்னிச்சிருக்கணும். தெரியாம போயிட்டேன்னு வருத்தப்பட்டாங்களா, மன்னிச்ச பின்னால் வருத்தப்படுறாங்க, முந்தைய மன்னிச்சிருக்கணுமேன்னு சொல்லி. அதோட மாத்திரம் அல்ல, அந்த வரலாறு எப்படி முடியும் தெரியுமா? அன்னைக்கெல்லாம் அந்த படிக்கட்டுகள் எல்லாம் பலகையில் போட்டிருப்பாங்க. அவங்க வீட்டில் நல விசாரிச்சுட்டு மக்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் ஓடி சொன்னாங்க, உங்கள் வீட்டு படிக்கட்டு உடஞ்சி போச்சுன்னு சொன்னாங்க. படிக்கட்டு உடஞ்சிட்டு ஏறி
ஏறி இறங்க அந்த கூட்டம் வந்ததில் படியே உடைஞ்சு போச்சு. அவ்வளவு கூட்டம் வந்து போகிறார்கள். இங்கே உங்கள் மனதில் நான் பதிவு செய்கிறேன், இது ஒரு பொற்காலம். அல்லாஹுவையும் ரசூலையும் அழகாக தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஒரு சரியான வாழ்க்கையை நோக்கி நாம் பயணிக்கிற வேலை இருக்கிறது. நமது அடுத்த தலைமுறைகளையும் அப்படி உருவாக்குங்கள். ஏதோ இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் விடை பெற்றோம் என்றில்லை. என் வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வேண்டும், என் சிந்தனைகள் சீராக வேண்டும். மாத்திரமல்ல, நாளை என் தலைமுறை நான் கபூரிலும் அவர்களை நினைத்தால் சந்தோஷம் வர வேண்டும். இப்படி பிள்ளைகளை விட்டுட்டு வந்துட்டோமே, பிள்ளைங்க தப்பு நடந்துன்னா தவறா போனா அல்லாஹ் கேட்பானா, இப்படியா உன் பிள்ளையை ஒழுக்கம் தவறி விட்டு வந்தா என்று கேட்பான் கபூரில் போய் நிம்மதி இல்லாமலா வாழ்வது? நம்ம போன பின்னால பிள்ளைங்க இங்கே தவறு பண்றாங்க, பாவம் பண்றாங்க, அதையெல்லாம் மன்னரையில் அல்லாஹ் கேட்கறான், உன் மக்களை ஒழுங்காக்கி வர மாட்டாயா? உன் மக்களை கூட நீ சரியாக்கவில்லையா? என் நினைவை கொடுக்கவில்லையா? என் ஹபீபு சொன்ன வாழ்க்கையை கொடுக்கவில்லையா? என்ன பதில் உங்களிடத்தில் இருக்கிறது? என்ன பதில் இருக்கிறது? என் பிள்ளைகள் என் மௌத்துக்கு பின்னால் எனக்கு நிம்மதியை தர வேண்டும். என் பிள்ளைகளை நினைச்சு மலக்கு சொல்லணும், அழகான பிள்ளையை விட்டுட்டு வந்துட்டப்பா, தினமும் உனக்கு இவ்வளவு கோடிக்கணக்கான நன்மை வருது. அந்த அறிவிப்பு பாக்கியமானதா இல்லையா? பல் தூசிரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆখিরাতু கைரு வ அப்கா. உலகத்தை போய் நீங்க எடுத்துக்கிடாதீங்க, மறுமைதான் பாக்கியம். கைருன் வ அப்கா, நலமானது, அது நிலையானது, நிரந்தரமானது. இன்னஹாதா லபி சுஹுஃபில் ஊலா, சுஹுஃபி இப்ராஹிம் மூசா நபிக்கு கொடுத்த ஏட்டிலும் இப்ராஹிம் கலீலுல்லாஹ்வுக்கு கொடுத்த அந்த பதிவிலும் இந்த செய்தியை தான் நாம் சொல்லி இருக்கிறோம். உங்களுக்கு முந்தி வாழ்ந்த நபிமார்கள் எல்லோருடைய பதிவேட்டிலும் இறக்கிய வேதங்களிலும் இதையே சொன்னோம். மறுமைக்கு நீங்கள் சேமிப்பு கொண்டு வாருங்கள். அந்த சேமிப்பு தான் நமது பிள்ளைகளை ஆலிமாக்களாக ஆக்குங்கள். அதனால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். இங்கே எங்கள் பொண்ணுகள் இருக்கிறாங்க, உஸ்தாதுகள் இருப்பாங்க, அட்மிஷன் நடக்குது. நீங்கள் இதெல்லாம் காதில் கேட்டுட்டுலாம் போயிடாதீங்க. இன்றைக்கே தயாராகுங்க என்னுடைய கபருக்கு. எங்கள் வாப்பா நான் அடிக்கடி எங்கள் வாப்பா எங்கிட்ட சொன்னாங்க, எப்போ நீங்கள்லாம் ஓத வச்சுருக்கோம், எங்கள் மறுமைக்காக ஓத வச்சுருக்கிறோம். எங்கள் அண்ணன்லாம் அங்கே இருக்கிறாங்க, எல்லோரும் இருக்கிறாங்க. என்னுடைய நம்ம மருமை நல்லா இருக்கணும், சொர்க்கம் கிடைக்கணும். அதுக்கு தான் எங்கள்கிட்ட எந்த எதிர்பார்ப்பையும் வாப்பா வச்சுக்கிடல. காசை சம்பாதிக்கணும், பணத்தை கொடுக்கணும். ஏன் நம்ம பிள்ளைய ஆலிமாக்கிட்டோம், அது எவ்வளோ பெரிய பெருமை. அதனால் உங்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன், இன்ஷா அல்லாஹ் உங்கள் பிள்ளைகளை ஆலிமாக்களாக ஆக்குங்க. என்ன வகையில் நீங்கள் 1 வருஷம் கோர்ஸாக பேர் எழுதுங்க, 2 இயர்ஸாக வாங்க, 3 இயர்ஸ் வாங்க. ஆனால் இந்த ஸ்கூலில் படிக்கட்டும். இங்கேயும் நாங்கள் அவர்களை உருவாக்கி அழகான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு வருகிறோம். ஒழுக்கம் வந்து விடும், பக்குவம் வரும், பண்பு வரும். மாலையும் காலையும் குர்ஆன் ஓதுவார், ராத்திரி தஹஜ்ஜத் தொழுகிறார். கேட்போம், நேற்று சுபுஹ் தொழுதியான்னு கேட்போம், தஹஜ்ஜத் தொழுதியான்னு கேட்குறங்க பிள்ளைகள்கிட்ட. அதுவெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம். உங்கள் வீடு மலக்குகளால் பாதுகாக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுமோ ஹஃபத்துல் மலாயிகா, அந்த வீட்டுக்கு வாசல் காவலாளிலாம் தேவையில்லை, மலக்குகள் அந்த வீட்டை பாதுகாப்பார்கள். உங்கள் வீட்டை பாதுகாப்பதற்கு மலக்குகளின் பட்டாளங்கள் வரும். எப்போது? உங்கள் பிள்ளைகள் குர்ஆன் ஓதுகிற பிள்ளைகளாக ஆக்கப்படும் போது உங்கள் வீடுகளில் உட்கார்ந்து குர்ஆன் ஓதுவார்கள். எங்க வீட்டில் நான் குர்ஆன் ஓதுகிறேன், என் பிள்ளைகள் ஓதுகிறார்கள். இங்கே நூற்றுக்கணக்கான ஆலிமாக்கள் உட்கார்ந்து ஓதுகிறார்கள். எங்க வீட்டுக்கு பாதுகாப்புலாம் கிடையாது. எங்க வீட்டை சுத்தி மலக்குகள் நிற்கிறார்கள். கண்ணுக்கு தெரிகிறதோ இல்லையோ, சத்தியம் இல்லையா? சொன்னவர்கள் சுந்தர நபிகள் இல்லையா? உங்கள் வீட்டுக்கு மலக்குகளை பாதுகாப்பாளர்களாக தரப்போகிறோம். உங்கள் பிள்ளைகளை இங்கே தாருங்கள், உங்கள் வீடு மலக்குகளால் பாதுகாக்கப்படும் என்ற சோபனத்தோடு எல்லாம் அல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அருள் நிறைந்த இந்த சபை. இன்னைக்கு நீங்கள் வந்து உட்கார்ந்து இந்த பயான் கேட்குறீங்க வைங்க, கொடுத்து வச்சவங்க. ஏன்னா ஆலிமாக்களை, அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக சேவை செய்கிறவர்களை நாங்கள் உருவாக்கி இந்த நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் கொடுக்கிற நேரம். இப்போ என்ன துவா கேட்டாலும் கபூலாகும். ஒரு பரக்கத்தான சபை. இங்கே நிரம்ப தாய்மார்களும் நீங்களும் இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்கள் வருகை பரக்கத்தாகட்டும். அடுத்த ஆண்டு நீங்களும் நியத்து வைங்க, நான் 1 வருஷம் கோர்ஸ் ஓதி அடுத்த வருஷம் நான் இந்த இடத்துல பட்டம் வாங்குவேன். நீ தலைக்கலாம் தாய்மார்கள் சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. அல்லாஹ் நாடட்டும். உங்கள் எதிர்காலம் ஒளிமயமாகும். தூங்கும்போது கூட நிம்மதி. நான் படுத்துட்டு நிம்மதியாக தூங்குவேன். சில நேரங்களில் படுத்துக்கிட்டு கொஞ்சம் தூக்கம் வரலையா, ஒரு ஜுஸு ஓதி முடிச்சிருவேன். அது எவ்வளவு மகிழ்ச்சி. குர்ஆன் இதயத்தில் சுமக்கிற போது ஒரு பெரிய பாக்கியத்தை நோக்கி உங்களை அழைக்கிறோம். கவலையில்லாத வாழ்க்கைக்காக அழைக்கிறோம், நிம்மதியை நோக்கி அழைக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலால் அல்லாஹ் ரசூல் பார்க்கிறார்கள் என்ற சிந்தனையுடைய வாழ்க்கைக்காக அழைக்கிறோம். அத்தனையும் கொடுக்கிற ஒரு இடம்தான் எங்களுடைய கைருன் நிசா. அதில் நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று கேட்டு எல்லாம் அல்லாஹ். இப்போ நாங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் சனது கொடுத்துருவோம். நம்முடைய டிபி மன்னன் வந்துட்டாங்க. அவங்க சில வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும்
எங்களுடைய ஷாகுமதா ஹதரத் அவங்க ஒரு சில வார்த்தைகள், அதோடு சனதை கொடுத்து இன்ஷா அல்லாஹ் மஜ்லிஸ் முடிஞ்சிடும். ரொம்ப நேரம்லாம் நாங்கள் வைக்கிறது இல்லை. ஒரு 9:30க்குள்ளே சபை முடிஞ்சிச்சுன்னா அவங்கவுங்க வீட்டுக்கு போகணும். நிறைய ஆலிமாக்கள் அவங்க வீட்டில் கூட்டு போய் அங்கே வரவேற்பு கொடுக்கணும். அதனால் அல்லாஹு தாலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் வாழச் செய்வானாக. எல்லாம் அல்லாஹ் ஹயாத் வரைக்கும் நாம் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக. நம்ம குடும்பத்தை பாதுகாப்பானாக. நம்முடைய அண்ணன் தம்பிமார்கள் அவங்க குடும்பத்தை பாதுகாப்பானாக. பேரன் பேத்திகளை பாதுகாப்பானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக. அதன் சிரமம் செலவுகளிலிருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அல்லாஹ்வின் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தத்தின் அவன் அன்பு கலந்து ஓடச் செய்வானாக. இங்கே பல ஊர்